لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பேரருளால் அவனுடைய கலாமாகிய அல் குர்ஆனை நாம் புரிவதற்கான ஒரு முயற்சியாக சூரத்து நூருடைய விளக்கத்தை பார்த்து வருகிறோம். இன்றைய வகுப்பிலே 11வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை உள்ள வசனங்களுக்கான விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனை மிக சரியாக புரிந்து கொள்வதற்கு அல் குர்ஆன் அருளப்பட்ட பின்னணியை புரிந்து கொள்வது மிகவும் துணை செய்யக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் சில அத்தியாயங்கள் அருளப்படுவதற்கு பின்னணிகள் இருக்கும், சில நேரங்களில் சில வசனங்கள் அருளப்படுவதற்கு பின்னணிகள் இருக்கும். இதை சபபு நுசூல் என்று அரபியிலே குறிப்பிடுவார்கள். இந்த அடிப்படையில் இந்த 10 வசனங்களும் அருளப்படுவதற்கான மிக முக்கியமான ஒரு பின்னணி இருக்கிறது. இதை புகாரி, முஸ்லிம் ஆகிய நூல்களிலே அந்த பின்னணியை நாம் பார்க்க முடிகின்றது. அதுதான் ஹாதிஸத்துல் இஃப்க் என்று சொல்லக்கூடிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அவதூறு சம்பவம்தான் இந்த 10 வசனங்களும் அருளப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. இதை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே கூறுகிறார்கள். அதாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு வழமை இருந்தது. எங்காவது பயணம் செய்வதாக இருந்தால் அவர்களோடு இருக்கக்கூடிய மனைவிமாருடைய பெயர்களை ஒரு சீட்டிலே எழுதி போட்டு குலுக்குவார்கள். யாருடைய பெயர் வருகிறதோ அவரை அந்த பயணத்தில் கூட அழைத்து செல்வார்கள். அந்த அடிப்படையில் பனுல் முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம், வரலாற்றாசிரியர்கள் இது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடந்ததாக கூறுகிறார்கள். இந்த யுத்தத்திற்கு செல்வதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீட்டு குலுக்கும் போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயர் வருகிறது. அழைத்து கொண்டு யுத்தத்திற்கு செல்கிறார்கள். யுத்தம் முடிந்து விட்டது. மதீனாவுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே பயணமாக அவர்கள் பயணத்தை முடிப்பது கிடையாது. ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் தங்கி தங்கித்தான் பயணத்தை தொடர்வார்கள். அந்த அடிப்படையில் திரும்ப வரும்போது மதீனாவுக்கு முன்னால் உள்ள ஸ்டேஷனிலே அவர்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக, தொழுவதற்காக வேண்டி நிற்கிறார்கள். அப்படி நிற்கிற நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அந்த ஹவுதஜ் என்று சொல்வார்கள். ஹவுதஜ் என்றால் பெண்கள் அதில் ஏறி உட்கார அதை தூக்கி ஒட்டகத்திலே வைப்பார்கள், ஒரு சின்ன கூடாரம் கொண்டது. அந்த ஹவுதஜிலிருந்து அவர்கள் இறங்கி தேவையை நிறைவேற்றுவதற்காக செல்கிறார்கள். சென்று திரும்ப வந்து கழுத்திலே கை வைத்து பார்க்கிறார்கள், நெக்லஸ் தொலைந்து விட்டது. எனவே அதை தேடி மீண்டும் செல்கிறார்கள். அதை தேடிக்கொண்டிருக்கிற போது இங்கே பயணத்தை தொடர்வதற்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன. இந்த ஹவுதஜை தூக்கி வைப்பதற்கு பொறுப்பாக்கப்பட்ட சஹாபாக்கள் வந்து அதை தூக்குகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சுமார் 15 வயது தான் இருக்கும் அந்த நேரத்தில். அடுத்தது மெலிந்தவர்களாகவும் இருந்தார்கள். எனவே அவர்கள் உள்ளே இருப்பதாக தூக்கியவர்கள் எண்ணிவிட்டார்கள். உண்மையில் அவர்கள் உள்ளே இல்லை. அதை தூக்கி வைத்து விட்டு பயணத்தை ஆரம்பித்து விட்டார்கள்.
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த தொலைந்த நெக்லஸை தேடிவிட்டு உரிய இடத்திற்கு வருகிறார்கள். வந்தால் யாரும் இல்லை. ஆனால் இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வளமை இருந்தது, பின்னால் ஒருவரை வர வைப்பார்கள், ஏதாவது விடுபட்டிருந்தால் பார்த்து கொண்டு வருவதற்காக வேண்டி. அப்படி யாராவது வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. எனவே அவர்களுடைய அந்த ஹவுதஜ் கூடாரம் இருந்த இடத்தில் போய் அவர்கள் உட்கார்ந்து கொள்கிறார்கள். யாராவது வருவார்கள் அல்லது போய் பார்த்து விட்டாவது திரும்ப வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் உட்கார்ந்திருக்கும் போது அவர்கள் அசதியாக ஏற்பட்டு அந்த இடத்திலே தூங்கி விடுகிறார்கள். தூக்கத்தில் அவர்கள் இருக்கிற போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற சத்தம் கேட்கிறது. கண் விழித்து பார்க்கிறார்கள். சஃப்வான் இப்னுல் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்தான் அந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் அனுப்பி வைத்த சஹாபி. அவர் நிற்கிறார். அவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஹிஜாபுடைய சட்டம் இறங்குவதற்கு முன்னால் பார்த்திருக்கிறார். எனவே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்ததும் இது ஆயிஷா என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். அதனால் தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னார். இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னவுடன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எழுந்து தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்கிறார்கள். சஃப்வான் இப்னுல் முஅத்தல் எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை ரலியல்லாஹு அன்ஹு. என்றால் அவர் ஒரு டீசெண்டான ஒரு மனிதர். இஸ்லாத்திற்கு முன்னால் மக்காவுடைய காலத்தில், அதாவது ஜாஹிலிய காலத்தில் விபச்சாரம் என்பது சர்வ சாதாரணமான ஒரு விஷயம். டீ சாப்பிட்ற மாதிரி விபச்சாரம் செய்வது, அதில் மாட்டாமல் இருக்கிறவர்கள் மிக கண்ணியமானவர்கள். அப்படி அந்த விபச்சாரத்தில் ஈடுபடாமல் இருந்த நபித்தோழர்களில் ஒருவர் தான் சஃப்வான் இப்னுல் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், வல்லாஹி நான் ஒரு வார்த்தை பேசவும் இல்லை, அவர் ஒரு வார்த்தை பேசவும் இல்லை. அவர் தன்னுடைய ஒட்டகத்தை படுக்க வைத்தார். நான் ஏறி உட்கார்ந்து கொண்டேன். அவர் ஒட்டகத்தின் கயிற்றை பிடித்து கொண்டு நடந்து வர நான் ஒட்டகத்திலே இருந்தேன். இப்படி நாங்கள் மதீனாவை வந்தடைகிற போது அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக் எங்களை பார்த்து விடுகிறார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் அந்த பயணம் போய் வந்தது பிறகு சுமார் 1 மாத காலம் கடுமையான நோயோடு இருந்தேன். அவர்களுக்கு சுகையினம் ஏற்பட்டு விட்டது. எனவே அவர்கள் சுகையினமாக இருக்கிறார்கள். வெளியிலே இந்த அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு சஹாபியாக சந்தித்து இவர்கள் 2 பேரும் தாமதித்து விபச்சாரம் செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள் என்று பரப்புகிறார். இது உண்மையிலேயே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தெரியாது. ஆனால் மதீனா முழுக்க இந்த செய்தி அடிபடுகிறது.